Hi friends. Hi friends. Today நம்ம இந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CCTV கேமரா பண்ணின அப்புறமா ஆஸ் அ கஸ்டமரா நாம கன்சிடர் பண்ண வேண்டிய சில மிக 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 முக்கியமான விஷயங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா அப்படின்னா எனக்கு ஒரு 2 days பேக் எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஊர்லேருந்து கால் பண்ணாரு. திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் பக்கத்தில் ஒரு வீட்டில் CCTV பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீட்டில் வெளியே இருந்த வண்டி தெஃப்ட் ஆயிடுச்சு. 2 வீலரை யாரோ திருடிட்டாங்க. இப்போ எனக்கு அந்த ரெக்கார்டை எடுத்து நான் பார்க்கணும். அந்த எப்போ நடந்தது, என்ன நடந்தது, யார் எடுத்துகிட்டு போனா, நைட்டு ஒரு 9 o'clock நடந்திருக்கு. காலையில் வண்டி இல்லை. அப்போ நான் அதை பார்க்கணும். ரெக்கார்ட் நான் எப்படி எடுக்கிறது, என்ன மாதிரி நான் ஆக்சஸ் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு எனக்கு கால் பண்ணார். சரி, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இந்த டேட்டை செக் பண்ணு அப்படின்னு சொல்லி, இந்த டேட்டை சூஸ் பண்ணு, இந்த டைமை சூஸ் பண்ணுன்னு சொல்லி சில ஆன்லைனில் சில விஷயங்களை கைட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணால், அடுத்த விஷயம் அவன் சொன்னது என்ன சொன்னான் அப்படின்னா, எனக்கு டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் அந்த மேனுஃபேக்சருக்கு, அதாவது அந்த டிவைஸ் மேனுஃபேக்சர் பண்ண டேட்டில் இருக்குது, கரண்ட் டேட்டில் எனக்கு இல்லை அப்படின்றான். இப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2015 அப்படிங்கிற ஒரு டேட்டுக்கு, அந்த டேட் ப்ரீவியஸ் டேட்டுக்கு அது மாறிடுச்சு அப்படின்னா, கரண்ட் டேட்டில் 2023 உள்ள டேட் அண்ட் டைமிங்கை வச்சுட்டு நீங்கள் அதோட மேட்ச் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நடந்து எத்தனை நாள் ஆச்சு? ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. ஏதோ ஒரு அசம்ஷனில் நம்ம கெஸ் பண்ணி கஷ்டப்பட்டு தான் அதை எடுக்கணுமே தவிர ஈஸியாக பண்ண முடியாது. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கஸ்டமர் CCTV பண்ணினதோட விட்டுட்டாங்களே தவிர அதில் அதை மானிட்டர் பண்ணவே இல்லை. ஸோ அது கஸ்டமருக்கும் தெரியாது, பண்ணினவங்களும் எஜுகேட் பண்ணலை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சினாரியோ உங்களுக்கும் கிரியேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனிச்சுக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம பண்ண அப்புறமா அதை மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணும்போது CCTV அப்படிங்கிறது இன்னைக்கு செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரொம்ப முக்கியமான விஷயமா போச்சு இல்லையா? அதனால பண்ணி முடிச்சுட்டு அவர் கிளம்புன அப்புறமா நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய எவ்ரிடே நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எனக்கு ப்ராப்பராக இருக்குது, பேசிக் வெரி சிம்பிள் திங்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, எப்போ என்ன இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னாலும் ஈஸியாக நீங்கள் மானிட்டர் பண்ணி ரெக்கார்டை எடுக்கிறது. இது எல்லாத்துக்குமே நாளைக்கு அதில் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறது, இல்லை ஒரு டவுன்லோடை ஒரு கிளிப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிக்க முடியும். பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக இருக்கணும். பண்ணின ஒர்க்கு நமக்கு லைஃப் லாங்காக ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணி மெயின்டைன் பண்ண வேண்டிய, அப்போ மானிட்டர் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆஸ் அ கஸ்டமராக நான் சில விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. இது யாருமே டெக்னீஷியனும் கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல, கஸ்டமரும் இதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கேமரா பண்ணி முடிச்ச அப்புறமா நீங்கள் அப்போ கிராஸ் செக் பண்ண வேண்டிய சில விஷயங்கள். இப்போ முதல்ல நீங்கள் கேமரா பண்ணி முடித்த உடனே கேமரா யாரை வச்சு நீங்கள் பண்ணுறீங்களோ அவர்கிட்ட நீங்கள் வச்சுருக்கக்கூடிய DVR ஆர் NVR அதுக்கான லாகின் க்ரெடென்ஷியல் உங்கள் கையில் இருக்கணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் ரெக்கார்டு எடுத்து பார்க்கணும், இல்லை உள்ள லாகின் பண்ணி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த டிவைஸோட க்ரெடென்ஷியல் இல்லாமல் உள்ள லாகின் பண்ணி உங்கள் ரெக்கார்டையே நீங்கள் என்ன செய்ய முடியாது, டவுன்லோட் பண்ண முடியாது. அதனால் வரக்கூடிய பர்சன்ட்ட அவர் என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கிறாரு, என்ன யூசர் நேம் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத ப்ராப்பராக கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டாவது, கேமரா பண்ணி முடித்த அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மொபைலில் வியூ பண்ணுவீங்க. மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் வழியாக நீங்கள் வியூ பண்ணுவீங்க. அப்ளிகேஷன் வழியாக வியூ பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த டிவைஸை இந்த க்ளவுட் அப்படிங்கிற அவங்களே கொடுத்து, எந்த வெண்டார்கிட்ட நீங்கள் கேமரா யார் NVR DVR வாங்குறீங்களோ அவங்களே ஒரு க்ளவுடில் ஒரு லாகின் டீட்டெயில் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த க்ளவுட் லாகின் டீட்டெயில் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹிக்விஷன் கேமரா போகிறீங்க அப்படின்னா ஹிக் கனெக்ட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஒவ்வொரு வெண்டாருக்கும் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளவுடில் ஒரு லாகினை கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் வழியாகவே கூட ஒரு லாகின் க்ரெடென்ஷியலை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த டிவைஸை, நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய டிவைஸை அந்த க்ளவுடில் ரெஜிஸ்டர் பண்ணினா மட்டும்தான் இந்த லாகின் க்ரெடென்ஷியலுக்கு கீழே இருக்கக்கூடிய உங்கள் DVRை நீங்கள் என்ன செய்ய முடியும், ரிமோட் லொக்கேஷனில் இருந்து. இப்போ வீட்டில் போட்டிருக்கீங்கன்னா ஆஃபீஸில் இருந்தோ, இல்லை ஆஃபீஸில் போட்டிருக்கீங்கன்னா வீட்டில் இருந்தோ, இல்லை நான் அப்ராடில் எங்கே வெளியே எங்கே இருக்கீங்க அப்படின்னு அங்கே இருந்தோ நீங்கள் வியூ பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி வியூ பண்ணணும் அப்படின்னா
உங்களுக்கு அந்த லாகின் கிரெடென்ஷியல் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ அவர் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பண்ணுவார், லாகின் கிரெடென்ஷியலை வச்சுட்டு உங்களுக்கு ஏதோ ஒன்று போட்டு இன்ஸ்டால் பண்ணி நான் வருது சார்னு காட்டிட்டு போயிடுவார். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் ஃபேமிலியில் உள்ள உங்கள் ரிலேட்டிவ்ஸு கூட பிறந்தவங்க, டாட்டர் ஆர் சன்னு, இல்லை இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது அடிஷ்னலாக நீங்கள் இந்த அவங்களும் பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த லாகின் கிரெடென்ஷியலு கீழே இருக்கக்கூடிய டிவைஸை தான் உங்களை ரிவ்யூ பண்ணுறதுனால இந்த லாகின் கிரெடென்ஷியல் அவங்களுக்கும் கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி லாகின் கிரெடென்ஷியல் கொடுத்து லாகின் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அது கீழே இருக்கக்கூடிய NVR ஆர் DVR அவங்களுக்கும் வந்துடும். அதனால் அதன் மூலமாக அவங்க கேமராவை வியூ பண்ணிக்க முடியும். இல்லை பண்ண முடியாது, இல்லை நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக வந்து அதை கேட்டு வாங்கலை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது. அப்படியே கொடுத்தாலும் நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னொரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இந்த டிவைஸ் அதில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது இட்ஸ் நாட் எ ஈஸி திங். ஏன் அப்படின்னா இது செக்யூரிட்டி டிவைஸ் அப்படின்றதுனால இன்னொரு டிவைஸ் ஆல்ரெடி நீங்கள் ஒரு கிரெடென்ஷியலை பேஸ் பண்ணி கிரெடென்ஷியலை பேஸ் பண்ணி இந்த டிவைஸை க்ளவுடில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த டிவைஸு இன்னொருத்தரோட அக்கௌண்ட்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், நீங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணும்போது உங்கள் யூசர் நேம் ஆர் உங்கள் இமெயில் ஐடி ஆர் உங்கள் மொபைல் நம்பர் இதை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பர், இதுக்கு வந்து ஒரு OTP வரும். இந்த OTPயை வச்சுட்டு நீங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ வந்தவர் வந்து ஏதோ ஒரு இமெயில் ஐடியை கொடுத்து ஏதோ ஒரு மொபைல் நம்பரை கொடுத்து அந்த டைமில் வேலையை முடிச்சுட்டு போகணும்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு மொபைலில் மட்டும் வியூ பண்ணி அங்கே இருக்கவங்களுக்கு மட்டும் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு இன்னொருத்தர் உங்கள் ஃபேமிலி மெம்பர் இன்னொருத்தர் கேட்குறாரு, நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? பண்ண முடியாது. அப்போ நீங்கள் ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்தாலுமே அதில் இல்லை, ஆல்ரெடி நீங்கள் ஒரு மொபைலில் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க, அதில் போய் ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்தாலும் இமெயில் ஐடி யாருக்கோட கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு தான் OTP போகும், இல்லை மொபைல் நம்பர் யாரோட கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு தான் OTP போகும். ஸோ அந்த டைமில் பண்ணி கொடுத்தவரை உங்களால் ரீச் பண்ண முடியலை, இல்லை அவர் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணலை, ஃபோன் எடுக்கல, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரொம்ப சிக்கலில் மாட்டிப்பீங்க. அதனால் நீங்கள் கேமரா பண்ணி முடித்த அப்புறமும் டிவைஸோட லாகின் டீட்டெயில், லாகின் கிரெடென்ஷியல் அண்ட் க்ளவுட் லாகின், இங்கே அதில் அப்ளிகேஷன் வழியாக ரிமோட்டில் இருந்து அந்த உங்கள் வீட்டில் உள்ள கேமராவோ ஆஃபீஸ் கேமராவோ நீங்கள் வியூ பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போது அந்த டிவைஸை க்ளவுட்லேயும் ஒரு லாகின் டீட்டெயில் க்ரியேட் பண்ணிட்டு தான் அதில் தான் அந்த டிவைஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிரெடென்ஷியலும் உங்களோட யூசர் நேம், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட பாஸ்வேர்டை தான் உங்களோட இமெயில் ஐடி ஆர் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கிரெடென்ஷியல் க்ரியேட் பண்ணணும். அது கீழே தான் உங்கள் டிவைஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்போனா தான் நீங்கள் நாளைக்கு மேனேஜ் பண்ணுறது ஈஸி, இன்னொருத்தருக்கு ஆட் பண்ணாலும் சிம்பிளாக நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நான் விஷுவலில் காட்டுற மாதிரி டிவைஸில் ஒவ்வொரு கேமராவும் நீங்கள் வியூ பண்ணும்போது மேலே ஒரு டேட் அண்ட் டைம் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த டேட் அண்ட் டைமு கரண்ட் டேட் டைமோடையும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். கேமராவில் காட்டக்கூடிய டேட் அண்ட் டைம் அண்ட் உங்களுடைய ப்ரெசன்ட் டேட் அண்ட் டைம் ரெண்டுமே மேட்சாக இருக்கணும். நார்மலாக இது என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய பேர் இதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் பார்க்குறதில்ல, செக் பண்ணுறதில்ல. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அதில் வந்து உள்ள ஒரு CMOS பேட்டரி இருக்கும். CMOS பேட்டரி அப்படிங்கிறது இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் எல்லாம் கிளாக் இருந்துன்னா ஒரு பேட்டரி போட்டிருக்கோம். அந்த பேட்டரி வழியாக தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், கிளாக் வந்து அந்த பவர் மூலமாக தான் ரன் ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் பேட்டரி சுத்தமாக டேட்டு எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, எந்த இதுவும் இல்லை, அதில் பவர் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும், கிளாக் ஓடுறது நின்றுடும். ஸோ அதனால் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பேட்டரி எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டிவைஸ் எப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ, அதாவது 2004, 2005, 2018, 2019 ஆர் 2015 இந்த மாதிரிப்பட்ட எந்த டேட்டில் எந்த டைமிங்கில் அந்த டிவைஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்களோ அந்த டேட்டுக்கு டிஃபால்ட் டேட்டுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் அர்ஜென்சிக்கு வந்து ஒரு ரெக்கார்டு எடுத்து பார்க்கணும். உங்களுக்கு ரெக்கார்டாக இருக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் ஒரு கேமரா லொக்கேஷனில் நடந்துருச்சு அப்படின்னா அந்த ரெக்கார்டு எடுத்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ டேட் என்னவாக இருக்கும், 2015 இருக்குது, இல்லைனா 2004 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேட்டில் உள்ள டேட்டில் இருக்குது, அந்த இயரில் உள்ள டேட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கரண்ட் இப்போ டேட் இயர் என்ன நமக்கு 2023. ஸோ இந்த டேட்டில் இன்னைக்கு நடந்த இன்சிடெண்ட்டை 2004 அப்படிங்கிற ஒரு டேட்டோட வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி எடுக்கிறது, சர்ச் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக மானிட்டர் பண்ண வேண்டியது அந்த டேட்டை நீங்கள் அப்பப்போ நீங்கள் லைவ் வியூ பார்க்கும்போது மானிட்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் டேட்டு தப்பாக காட்டுதுன்னா இம்மீடியட்டாக டெக்னீஷியன் உங்களுக்கு யார் பண்ணி கொடுத்தாங்களோ கூப்பிட்டு ஜஸ்ட் அதில் ஒரு சின்ன ஒரு பேட்டரி இருக்கும், அது ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees வரும்னு நினைக்கிறேன். அந்த பேட்டரியை மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக டேட்டு கரண்ட் டேட்டுக்கு திரும்பவும் நீங்கள் செட்டப் பண்ணி விட்டிங்கன்னா ப்ராப்பராக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதை கவனிக்காமலே விட்டீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, ரெக்கார்டு எடுத்து பார்க்கணும் அப்படிங்கும்போது டேட்டு தப்பாக இருந்தது அப்படின்னா இந்த கரண்ட் டேட்டோட மேட்ச் பண்ணி நீங்கள் ரெக்கார்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேமராவுமே
நேமிங் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம மஸ்ட்டு கிடையாது, ஆப்ஷனல் தான். பட் இருந்தாலும் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு 10 கேமரா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்கிங், என்ட்ரன்ஸு, கேட்டு, வீடு என்ட்ரன்ஸு இந்த மாதிரி பர்டிகுலர் லொக்கேஷனில் போடுறீங்க, பேசேஜ் இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா, டீஃபால்ட்டாக ஒரு கேமரா நீங்கள் என்விஆராக இருந்தாலும் சரி, டிவிஆராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கேமரா 1, கேமரா 2, கேமரா 3, கேமரா 4, இப்போ 8 கேமரா வச்சுருக்கீங்கன்னா கேமரா 8 வரைக்கும் கேமரா 1, கேமரா 2, கேமரா 3 இந்த ஆர்டர் தான் உங்களுக்கு வந்து வியூ ஆகும். இப்போது கேமரா 1 வந்து இப்போ வந்து பார்க்கிங் லொக்கேஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ப்ளேபேக்கில் ரெக்கார்டில் போய் பார்க்கும்போது கேமரா 1, கேமரா 2, கேமரா 3ன்னு காட்டும். அப்போ அந்த பார்க்கிங்கிற லொக்கேஷன் கேமரா 1ல் இருக்கா, கேமரா 2ல் இருக்கா, கேமரா 3ல் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து திரும்ப லைவ் வியூவில் வந்து ஒரு அந்த கேமரா விஷுவல் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் அது எந்த லொக்கேஷனில் காட்டுதுன்னு பார்த்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கிங் கேமராங்கிறது வந்து கேமரா 2ன்னு வச்சுக்கோங்களேன். கேமரா 2ல் தான் பார்க்கிங் ஏரியா லொக்கேஷன் உங்களுக்கு வியூ ஆகுது அப்படின்னா, திரும்ப நீங்கள் ரெக்கார்டில் வந்துட்டு பார்க்கிங் கேமரா 2வை செலக்ட் பண்ணி தான் நீங்கள் எந்த டைமிங்கில் எந்த டேட்டில் அந்த இன்சிடென்ட் நடந்து அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணிக்க முடியும். இதே நீங்கள் பார்க்கிங், கேட், என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இமீடியட் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிடும். பார்க்கிங்கில் தான் இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்தது, இல்லைனா ரோட் வியூவில் தான் இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்தது, இல்லை என்ட்ரன்ஸில் தான் இந்த இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த பக்கம் வந்து கேமராவில் ரெக்கார்டில் போனீங்கன்னா கேமராவோட எல்லா நேமும் காட்டும். இப்போ பார்க்கிங்கில் இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா பார்க்கிங் கேமரா செலக்ட் பண்ணுறீங்க, டேட்டை செலக்ட் பண்ணுறீங்க, டேட்டை என்ன டைமிங்கில் நடந்துங்க டைமை செலக்ட் பண்ணுறீங்க, சர்ச் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் கிளிப்பிங்ஸும் உங்களுக்கு வந்துடும். அந்த கிளிப்பிங்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அடுத்த ஆப்ஷன். இது நிறைய பேர் இடங்களில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே கேமரா 1, கேமரா 2, கேமரா 3 டிஃபால்ட்டாகவே விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்களே பண்ணுறது அது ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் இல்லை அப்படின்னா அந்த டெக்னீஷியனை கூப்பிட்டு அந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா அந்த டெக்னீஷியனை கூப்பிட்டு நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க, நேமிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது நான் இந்த கடைசியில் சொன்ன அந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு டீட்டெயில் அண்ட் கேமராவோட நேமிங் ப்ளஸ் வந்து டேட் அண்ட் டைம், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகபிள் ஃபார் டிவிஆர் அண்ட் என்விஆர். ஐபி கேமராவாக இருந்தாலும் சரி, அனலாக் கேமராவாக இருந்தாலும் சரி, 2 டிவிஆர்லேயும் தான் இந்த செட்டப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ரெண்டுக்குமே கடைசியில் நான் சொன்ன இந்த 4-5 விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகபிள். ஸோ நான் பேசின இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு புதிய தகவலுடன் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும்